ஹை வியூவர்ஸ், WPL உமன் சைட்டோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து நியூமராலஜி பேஸ்ல டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது உமன்ஸ் IPL ரெண்டாவது மேட்ச். இந்த மேட்ச்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் உமனும் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸும் பற்றி வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் இன்னைக்கு ஜனவரி 15ஆம் தேதி நைட் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று மேட்சை பற்றி கொஞ்சம் வந்து பார்க்கலாம். நேற்று மேட்ச்சுக்கு பற்றி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஏன்னா பிளேயிங் வந்து பாதி பேர் பார்த்தீங்கன்னா வந்து டீம்லேயே இல்லை. இருந்தாலும் நம்ம சொன்ன பிளேயர்ஸில், நம்ம ட்ரீம் டீம் கொடுத்த பிளேயர்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தாங்க. நம்ம கேப்டன் ஐசியேட்டர் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா கேப்டனாகவே வந்து வந்திருந்தாங்க. ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. யாரெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் பண்ணி வந்து வின் பண்ணிங்கன்னு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். RCB டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் வந்து கொடுத்தனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் வந்து இல்லை. மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தான். அந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தாங்க. குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து ட்ரீம் டீமில் வந்து கொடுத்துருந்தோம். அதில் 3 பேர் பார்த்தீங்கன்னா வந்து டீம்லேயே வந்து இல்லை. மிச்சம் 3 பேர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டீமில் வந்து இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் வந்து வந்துட்டாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பேட்டிங் இறக்குனது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் தான். ஸோ அதனால் மட்டும் அவங்க வந்து வர முடியல. அவங்க ஏர்லி வரைக்கும் தான் வந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து RCB டீம் வந்து பார்க்கலாம். டேனியல் வைட் வந்து நம்ம வந்து ட்ரீம் டீம் வந்து கொடுக்கலாம். அவங்க தான் ட்ரீம் டீம் வந்து வரல, அவுட் ஆகிட்டாங்க. அடுத்து ஸ்மிருதி மந்தனா, அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ராங்காக வந்து போச்சு. அவங்க 25+ ரன்ஸ் அடிப்பாங்க வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா வந்து சீக்கிரமே வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்னர் வந்து 2 விக்கெட் வந்து மேலே எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். கார்னர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அவங்களை கேப்டன்லேயும் கொடுத்துருந்தேன். கார்னர் வந்து ஸ்பின்னுங்கிறனால பர்பிளிக் மேலே தான் அந்த ஓவர் போடுவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மந்தனா ஸ்கோர் பண்ணி வர மாதிரி வந்து கிடைச்சிது. ஸோ கார்னர் பார்த்தீங்கன்னா 2வது ஓவரே வந்து பவுலிங் வந்து வந்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து வந்துருச்சு. அடுத்து எல்லிஸ் பெரி ட்ரீம் டீம் வந்து கொடுத்துருந்தோம். ஒரு விக்கெட் எடுப்பாங்க, 25 ரன்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவுலிங்கே வந்து கொடுக்கல. பவுலிங் கொடுத்து விக்கெட் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து காமிச்சு வந்து போயிட்டாங்க. ட்ரீம் டீம் வந்து வந்துட்டாங்க. அடுத்து ரிச்சா கோஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரீம் டீமில் வந்து அது கொடுக்கல. அவங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அடிச்சு ட்ரீம் டீம் வந்து வந்துட்டாங்க. அவங்கள மட்டும் நம்ம ட்ரீம் டீம் கொடுக்க வந்து மிஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஜார்ஜியா வராங்க வந்து ஒரு விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் ஒரு விக்கெட் ஒருத்தர் எடுப்பான்னு சொன்னால் அவன் ட்ரீம் டீமில் வந்து கொடுக்க மாட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜார்ஜியா வராங்க வந்து ஒரு விக்கெட் எடுப்பான்னு சொல்லி ட்ரீம் டீமில் வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ட்ரீம் டீம் வரக்கூடிய அமைப்பு வந்துருந்துச்சு. ஆனால் விக்கெட் படி பார்க்கல ஒரு விக்கெட் தான் எடுக்க வேண்டிய வாய்ப்பு வந்துருந்துச்சு. ஸோ அப்படி வந்து கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் இருந்தாங்க. ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா மாலினெக்ஸ், ஸ்ரேயா பட்டேல், ஏக்தா பிஸ்ட், ஆசா சோபன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா டீம்லேயே வந்து இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா பிளேயிங் வந்து எடுத்துருந்தோம், டீமில் வந்து இல்லை. அடுத்து ரேடிங் அசிங் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். 2 விக்கெட் வந்து எடுத்தாங்க. ட்ரீம் டீமில் வருவாங்கன்னு சொல்லி ட்ரீம் டீமில் வந்து வந்துட்டாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மந்தனா வந்து நம்ம கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து விளையாடலை. ரிச்சா கோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கல. ஆனால் 25 ரன்ஸ் அடிப்பாங்க சொன்னால் அதோட மேலே வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ 2 மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து தப்பாக போயிடுச்சு. மற்றபடி எல்லாருக்குமே வந்து கரெக்டாக தான் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் குஜராத்தில் வந்து பார்த்தோன்னா பெத்து மோனி ஒரு 25+ ரன்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்லி கேப்டனே வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா வந்து இருந்துச்சு. ஸோ கேப்டனை கொடுத்தோம். 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து எடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 102 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அடுத்து சிம்ரான் ஷேக் டீமில் வந்து இல்லை. அடுத்து ஹர்லீன் டியோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. பேட்டிங் வந்து இருந்தால் கண்டிப்பாக ஒரு 30+ ரன்ஸ்க்கு மேலே வந்து அடிச்சிருப்பாங்க ஹர்லீன் டியோல். ஆனால் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து இறக்கவே வந்து இல்லை. விக்கெட் விழுந்துட்டு தான் வந்துருந்துச்சு. ஆனால் ஹர்லீன் டியோல் இறக்கல. எல்லாருமே வந்து இறக்கி விட்டு வந்தாங்க. ஹர்லீன் டியோல் கொண்டாந்து லாஸ்ட்டாக இருந்தாங்க. அதாவது 20வது ஓவரில் தான் வந்து ஹர்லீன் டியோல இறக்குனாங்க. 4 பாலுக்கு 9 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து தெரியும் அவங்க வந்து இயர்லி இறக்கிருந்தால் அவங்க நல்லா வந்து விளாண்டுருப்பாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி இறக்குற ப்ரெடிக்ஷன் நம்மளால் வந்து பண்ண வந்து முடியாது. ஒருத்தவங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பேட்டிங் வந்து அவங்க எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்கன்னு நம்ம வந்து கணிக்கிறோம். ஸோ அவங்க பேட்டிங் இறக்கலன்னா அவங்க எப்படி பாயிண்ட்ஸ் எடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்து வந்து டீம் போட்டுங்க. நான் ஒருத்தவங்க வந்து நல்லா அடிப்பாங்கன்னு சொன்னாலும் அவங்க சீக்கிரமே பேட்டிங் வராங்களான்னு வந்து பாருங்கள், லேட்டாக வராங்களான்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு மேட்ச்சில் கூட தானியா பாட்டியார் ஒருத்தர் வந்து இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேட்ஸ்மேனாக தான் வந்து கொண்டு போவாங்க டீமில், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு. ஆனால் அந்த தானியா பாட்டியை வந்து இறக்கவே வந்து மாட்டாங்க. எவ்வளோ விக்கெட்ஸ் வந்தாலும் இறக்க மாட்டாங்க. பவுலர்ஸை கூட வந்து இறக்கி விடுவாங்க, டைலண்டர்ஸை. அதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த தானியா பட்டியை வந்து இறக்கி விடுவாங்க. 7-8க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா தானியா பட்டியை வந்து இறக்குவாங்க. ஸோ அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு சில பிளேயரை பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆர்டர் வந்து கொண்டு போயிடறாங்க. நல்ல பிளேயராகவே இருந்தாலும் கொண்டு போயிடறாங்க. தானியா பட்டியெல்லாம் ஒரு வருஷம் ஒரு மேட்ச்சில் வந்து சூப்பராக வந்து விளாண்டாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கொண்டு ஏன் வந்து லோ ஆர்டரில் வந்து இறக்குறாங்கன்னு வந்து தெரியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கிரிக்கெட் நாலேஜை வச்சு பார்த்து வந்து டீம் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து POP லிச்ஃபீல்ட் வந்து கொடுத்து அவங்க டீமில் வந்து இல்லை. அடுத்து DML வந்து பார்த்தீங்கன்னா 25 ரன்ஸ் தான் அடிப்பாங்க. ட்ரீம் டீம் வந்து கொடுக்கல. வந்து இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு வந்து போயிட்டாங்க. அடுத்து அலேஸ் கார்னர் 2 விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்து 2 விக்கெட் எடுத்தாங்க. கேப்டனே வந்து கொடுத்துருந்தேன். அவங்க தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து வந்தாங்க. பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 232 பாயிண்ட் வந்து வந்துட்டாங்க. நீங்கள் மட்டும் கேப்டனாக போட்டுச்சுன்னா இன்றைக்கி டாப்பில் வந்து போயிருக்கலாம் நேற்று. ஸோ எத்தனை பேர் சொன்னதை வச்சு பார்த்து கேப்டனாக போட்டிங்கன்னு தெரியல. அடுத்து டி கிப்சன், மேகனா சிங் வந்து டீம்லேயே வந்து இல்லை. தனுஜாகர் வந்து ஒரு விக்கெட் தான் நம்ம ட்ரீம் டீம் வந்து வரல. அடுத்து தகு வந்து டீமில் இல்லை, மேகனா சிங் டீமில் இல்லை. ஸோ இவங்க யாருமே அடுத்து பிளேயிங் உள்ளவங்க டீமில் வந்து இல்லை. ஸோ ஒரு ரவுண்டு முடியணும், 4 மேட்ச் முடிஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பிளேயிங் வந்து கிடைக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்து எக்ஸாக்டான ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்க முடியும். நேற்று ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. நம்ம கார்னரை கொடுத்துருந்தோம், மூனியை கொடுத்தோம், மந்தனா கொடுத்துருந்தோம் கேப்டனில். மூணியும் சரி, கார்னர் சரி, சரியான பாயிண்ட் வந்து எடுத்துட்டாங்க. மந்தனா வந்து பார்த்தீங்கன்னா ராங்க வந்து போச்சு. ஏன்னா எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு வந்து முடியாது.
ஏதாச்சும் நம்மளே மீறி சக்தி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 70 to 80% வந்து ஒர்க் வந்து ஆகும். அந்த 20% பார்த்தீங்கன்னா 1-2 மிஸ் ஆகும். இப்போ 3 பேர் கேப்டன்ஷிப்பில் கொடுக்குறோம், அதில் ஒரு பிளேயர்ஸ் இந்த மாதிரி மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டேன்ராட் ரோட்டின் வந்து டீமில் வந்து வந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து போட்டிருந்தேன், டேன்ராட் ரோட்டின் வந்து டீமில் வந்து எடுத்து பிக் பண்ணிக்கணும்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அப்படி புது பிளேயர் வந்து அவங்க நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து அவங்கள வந்து கமெண்ட்டில் வந்து போட்டுருவேன். ஸோ நேற்று அப்படி போட்டு டேன்ராட் ரோட்டின் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் வந்து வந்துட்டாங்க. நேற்று ப்ரெடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. நானே பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு டீம் வந்து போட்டிருந்தேன். நான் உங்களுக்கு என்ன ப்ரெடிஷன் கொடுக்குறோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா டீம் வந்து போடுவேன். 1100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து எடுத்துருந்துச்சு. ட்ரீம் டீமுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் வந்து இருந்துச்சு. நான் அந்த டீமோட ஃபோட்டோ கூட அதில் வந்து ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நேற்று வந்து நீங்கள் கொஞ்சோண்டு வந்து மெனக்கெட்டு இருந்தீங்கன்னா அந்த 1 கோடி 1.5 கோடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அடிச்சிருக்கலாம். ஏன்னா நேற்று நம்ம கொடுத்த பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கணிக்க ஆயிடுச்சு. அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்த பிளேயர்ஸ் பாதி பேர் இருக்காங்க, பாதி பேர் பிளேயிங் ஒன்று வந்து இல்லை. ஸோ நீங்களாம் வந்து அந்த ஒரு சில பிளேயர் ஒரு 2 பிளேயர் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா வந்து வந்தாங்க ட்ரீம் டீமில். கணிக்கா ஆயிஜா வந்து வந்தாங்க, அப்புறம் இன்னொரு பிளேயர் யாராவது வந்தாங்க. ஸோ அதை நீங்கள் லைட்டாக மாற்றி போட்டுருந்தீங்கன்னா கூட அந்த 1 கோடி 1.5 கோடி வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுத்துட்டோம். ஒருத்தர் 230 பாயிண்ட், ஒருத்தர் 102 பாயிண்ட் வந்து கொடுத்துட்டோம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக போட்டுருந்தீங்கனாலே மித்த பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தோம் தான். டேன்ராட் ரோட்டின் வந்து கமாண்டில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கலாம். நேற்று வந்து நீங்கள் ஸ்மால் லீக் போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் ஸ்வீப் வந்து அடிச்சிருப்பீங்க. ஸோ எத்தனை பேர் ஜெயிக்கிங்கன்னு தெரியல, ஜெயிச்சா வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நேற்று நானே பார்த்தீங்கன்னா என் டீமில் கணிக்க ஆயிஜா வந்து எடுத்திருந்தேன்னா நானே பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நேற்று ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து வந்துருந்துச்சு. இப்போ இன்றைக்கி மேட்ச் வந்து பார்க்கலாம். February 15 6-8 காம்பினேஷன், அதாவது சுக்கிரனும் சனியும் சேர்ந்த காம்பினேஷன். சுக்கிரனும் சனியும் சேர்ந்தால் யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னு பார்த்தோம்னா புதனை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து இருக்கும். குருவை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆவரேஜாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் வந்து எம்ஐ டீமில் வந்து பார்த்தோம்னா எஸ்டிகா பாட்டியா பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பாங்க. அடுத்து ஹைலி மேத்யூஸ் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் வரப்போ பவுலிங் வரப்போ பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிற சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஹர்மன்பிரீத் கவுர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து அமந்தா கவுர் வந்து பார்த்தோம்னா 25 ரன்ஸ் அடிக்கிறது சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து அமெலியா கேர் 1-2 விக்கெட் எடுக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து நட்டாலி சிவர் பார்த்தீங்கன்னா அவங்களும் 1-2 விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜி கமலனி பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் வந்து எடுப்பாங்க. அடுத்து மகேஸ்வரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து சப்னேம் இஸ்மாயில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜே கலிட்டா பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறது சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பூஜா ஸ்ட்ரகரும் 1 விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. அடுத்து டிசி டீமில் வந்து பார்த்தோன்னா மெக்லானிங் ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பாங்க. சப்பாலி வர்மா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவங்க ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறது சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து அனபல் சத்தர்லாண்ட் 1 விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. அலெக்ஸ் கேப்சிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து ஜஸ்ட் ஜோனாசன் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிற சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து மின்னுமணி வந்து பார்த்தோம்னா 2+ விக்கெட்ஸ் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. அடுத்து தானியா பட்டியா அவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சொல்லியிருந்தேன், தானியா பட்டியா 20 ரன்ஸ் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆர்டர்லாம் வந்து இறக்குவாங்க. ஸோ எப்படி வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து அருந்ததி ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2+ விக்கெட்ஸ் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. அடுத்து ராதா யாதவ் வந்து பார்த்தோம்னா 1 விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. டைட்டஸ் சாது வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ மும்பை இந்தியன்ஸ்லையும் டெல்லி கேபிட்டல்ஸ்லையும் யாரெல்லாம் வந்து எப்படி அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் எஸ்டிகா பாட்டியா, ஹைலி மேத்யூஸ், அமெலியா கேர், நட்டாலி சிவர், சப்னிம் இஸ்மாயில், மெக்லானிங், சப்பாலி வர்மா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ஜஸ் ஜோனாசன், மின்னுமணி, அருந்ததி ரெட்டி. இப்போ மெக்லானிங், சப்பாலி வர்மா 2 பேரும் பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரன்ஸ் தான் அடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரீம் டீமில் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் பவுலர்ஸோ ஆல்ரவுண்டர்ஸோ பெருசாக வந்து கொடுக்கல. இப்போ ரீசன் வந்து என்னன்னு பார்த்துட்டோம்னா மெக்லானியாக இருக்கட்டும், சப்பாலி வர்மா இருக்கட்டும், நியூ பாயிண்ட் சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நியூ பாயிண்ட் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரீம் டீம் வந்து சொல்லணும். நம்ம அதுபடி இல்லாமல் பழைய ஃபார்மெட் வச்சே வந்து சொன்னோம்னா 1 விக்கெட் எடுத்தால் ட்ரீம் டீம் அவங்கள வந்து கொடுத்தோம்னா இப்போ 1 விக்கெட் எடுக்கிறவங்க ட்ரீம் டீம் வரமாட்டாங்க. 20 ரன் அடித்தா வந்து போதும் ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்துடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மெக்லானிங்க சப்பாலி வர்மா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மெக்லானிங்க சப்பாலி வர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா மைனஸாக வந்து இருக்குது. மற்ற 2 கிரகம் சப்போர்ட்டாக இருக்குது. 2 கிரகம் ஆவரேஜாக வந்து இருக்குது. ஒரு கிரகம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருக்குது 2 பேருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கம்மியாக விளையாட வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப விளையாடாமையும் போகலாம், ஆவரேஜாக அடிக்கலாம், பெருசாக கூட வந்து அடிக்கலாம். அவங்க 2 பேரை வந்து நீங்கள் வந்து என்னென்னு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ எஸ்டிகா பாட்டியா, சப்னிம் இஸ்மாயில், ஜெஸ் ஜோனாசன் நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.